ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்து T20 சீரீஸுக்கான ஸ்குவாட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விட்டு போயிருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் டிசர்வான சான்சஸ் இருந்து யார் யாரெல்லாம் விட்டு போனாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்தியா ஸ்குவாட் ஆஃப் இங்கிலாந்து சீரீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். T20ல சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், துரு ஜோரல் விக்கெட் கீப்பர். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் மிஸ்ட் அவுட் ஆனது அப்படின்னா சிவம் டூபே. T20 வேர்ல்டு கப்போட வின்னிங் லிஸ்ட்ல இருந்த ஒரு பிளேயர். அதுக்கு அடுத்தபடியா அவர் ஒரு 2 மேட்ச் ஆடினாரு. ஒன்னு ஸ்ரீலங்கா கூட, ஒன்னு ஜிம்பாப்வே கூட. ஸ்ரீலங்கா கூட நல்லா பண்ணாரு, ஜிம்பாப்வே கூட பெருசா பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவரோட பேரு ஸ்குவாட்ல லிஸ்ட்ல விட்டுருந்தாங்க, ஆனா அவருக்கு இன்ஜுரினால அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி சரி பண்ணிட்டு சையத் முஸ்தக் அலி ரொம்ப பிரமாண்டமா ஆனாங்க. மும்பை டீம் வின் பண்ணதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்க அவரு நல்லா IPL விளையாண்டுருக்காரு. T20 வேர்ல்டு கப்லயும் நிறைய நல்ல நாக்ஸ், அந்த ஒரு டிஃபிகல்ட்டான பிச்சர்ஸ்ல 20-30 அடிக்கிறதே நல்ல நாக்கு தான், அதுவும் நல்லா விளையாண்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா மேட்சும் அந்த ஒரு மேட்ச் நல்லா தான் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் சையத் முஸ்தக் அலியும் நல்லா தான் ஆடி இருக்காரு. எங்க சிவம் டூபே? இப்ப இவங்களோட இது என்ன தெரியுமா, நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டாருப்பா. சோ இதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா இருக்காங்க, அதனால இனிமே அந்த சின்ன பையனை வச்சே போவோம் அப்படின்னா இவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ப்ரூவ் பண்ணாத சீனியர் பிளேயர்ஸ் டீம்ல வச்சு நவத்திங்களாம், ஆனா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய நல்ல நாக்ஸ் ஆன பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்காதா? இது என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படிங்கிறது தெரியல. அதான் ஒரு சின்ன பையன் வந்துட்டா எல்லா பெரிய பிளேயர்ஸும் சீனியர் பிளேயர்ஸும் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஓகே, அது எல்லாருக்கும் வந்து தகுந்து படணும். ஸோ எல்லா பிளேயர்ஸுக்கும் அது கரெக்டாக நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஏப்ப சாப்பையா யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா தூக்கிடுவாங்க. சிவம் டூபே ஃபீல்டிங் லெவலில் நல்ல பிளேயர் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஸ்பெஷலாக ஸ்பின்னர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், அவரை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, இவர் இப்படி இருக்கட்டும். ரெண்டாவதா ரஜத் படிதார் பத்தி நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி அவர் RCBல இருக்கிறதுனால தமிழ்ல வந்து பெருசா இந்த ட்விட்டர்ல இருக்கிறவங்க கூட வந்து அவரை பத்தி ட்வீட்ஸ்லாம் போட மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை. ஏன்னா அது அந்த ஒரு வார் இருக்குல்ல. பட் நான் என்னைக்குமே IPL இன்டர்நேஷனல் தனித்தனியாக தான் பார்ப்பேன். ரஜத் படிதார் டிசர்வ் ஃபார் அ சான்ஸ். நான் சொல்றேன்ல, ஒரு அபிஷேக் சர்மா விட அவருக்கு வந்து டிசர்வ் சான்ஸ், திலக் வர்மா விட அவருக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். IPLல பயங்கரமா அடிச்சாரு. ஐ திங்க் 550 650 கண்டினியூஸா அடிச்சாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்ட எல்லா டொமஸ்டிக் கேம்ஸும் சூப்பரா விளையாண்டுருக்காரு. டொமஸ்டிக்ல ரீசெண்டா நடந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபில அவர் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அசால்ட்டா ஸ்பின்னர்ஸ் நொறுக்கி எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனல் ஆனாங்க அவங்க டீம். ஆனா அவர் எங்க ஸ்குவாடுல? ஏங்க எத்தனை வருஷமாக அவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் திரும்பி வந்து IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல அந்த அளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காரு. எஸ், 15 பேர் தான் எடுக்க முடியும், எனக்கும் அது தெரியுது. திலக் வர்மா கொஞ்ச நாளா ஃபார்ம்ல இல்லைன்னு ஒதுக்கி வச்சிங்கல்ல, திருப்பி டொமஸ்டிக்ல 2 கேம் நல்லா ஆனதுனால உள்ள வந்து இப்போ ஒரு 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இப்போ அவர் அங்கதான் இருப்பாரு. ரஜத் படிதார் எத்தனை வருஷமா வெளில உட்கார்ந்துருப்பாரு? எத்தனை வருஷமா அவருக்கு டீம்லயே இடம் கிடைக்காம இருக்கும் சொல்லுங்க. இடையில ரஜத் படிதார எல்லா ஃபார்மேட்லயும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். அங்க அவரு அந்த அளவுக்கு பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஒவ்வொரு கேம் தான் கிடைச்சிச்சு, வந்துட்டாரு ஒழுங்கா விளையாடாம. பட் அதுக்குன்னு வந்து அவர் டேலண்ட் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரஜத் படிதார் வந்து ஒரு இம்மென்ஸான டேலண்ட். எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் அசால்ட்டா விளையாடக்கூடிய பிளேயரா இப்போதைக்கு இருக்கிறது அவர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரஜத் படிதாரை ஒதுக்குனது வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல அதிக ரன் அடிச்சது ரஜத் படிதார் அப்படின்னா கடைசி 2 வருஷம் T20 அதிக ரன் அடிச்சு வச்சிருக்கிறது வந்து நம்மளோட கடைசி ஒரு வருஷம் அந்த 2023-24 கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ருத்ரா ஜெய்க்வாட். அவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அவரை பத்தி பேசினாலே கீழே வந்து CSK ஃபேன்றாங்கிறீங்க. நான் ஒன்னே ஒன்று தாண்டா சொல்றேன் உங்க எல்லாருக்கும். ஜிம்பாப்வே சீரீஸ்னு ஒன்று நடந்துச்சு, அதுதான் கடைசியா ருத்ரா ஜெய்க்வாட் விளையாண்ட இன்டர்நேஷனல் சீரீஸ். ஓகேவா, T20ல அதுல போயிட்டு பாருங்க அவர் கண்டினியூவா எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, பிளஸ் எந்த பொசிஷன்ல இறங்கி அடிச்சிருக்காருன்னு நீங்க பாருங்க. டேய், அவர் ஓப்பனர் தானடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அப்போ ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு மேட்ச் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, இன்னொரு மேட்ச் வந்து கில்லு இருக்காரு, கில்லு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4 இறக்குனாங்க. அங்க
அங்கேயும் அடிச்சாரு, நம்பர் 6லயே நம்ம வந்து அங்கேயும் அடிச்சாரு, நம்பர் 3லயும் அடிச்சாரு. அவர் எல்லா இடத்துலயுமே அந்த சீரீஸ்ல அந்த மேட்சஸ்ல அடிச்சாரு. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு நினைக்கிறேன் அந்த சீரீஸ்ல. ஐ எம் நாட் ராங், தெரியல, தப்பா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அவருக்கு வந்து ஏன் வாய்ப்பு கொடுக்கல? அவர் கடைசியா விளையாண்ட இன்டர்நேஷனல் சீரீஸ்ல சூப்பரா ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் கடந்த ஃபியூ இயர்ஸாவே டொமஸ்டிக் கிரிக்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டொமஸ்டிக்ல பெரிய ரன்ஸ் பார்க்கல, அங்கங்க ஃபியூ ரன்ஸ் தான் நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட. பட் இன்டர்நேஷனலே ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அப்புறம் என்ன நமக்கு தேவைப்படுது சொல்லுங்க? ஸோ அதுவும் ரொம்ப ஒஸ்டான ஒரு டிசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரியான் பராக் கண்டிப்பா இருந்திருப்பாரு, பட் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்ததுனால ஐ திங்க் அண்டர் த நீ போறாருன்னு, ஐ மீன் சர்ஜரி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்டர் த நைஃப்னு சொல்ல வந்து அண்டர் த நீன்ட்ட அவருக்கு ஏதோ சின்ன இன்ஜுரி போல, அதனால அவர் இல்லை. ஜெய்ஸ்வால் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட ஓடிஐ சீரீஸ்ல ஜெய்ஸ்வால் அண்ட் கில்ல ட்ரை பண்ண போறாங்க. அதனால அவருக்கு ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, அவங்கள டிராப் பண்ணல. நிறைய பேர் அது தெரியாம ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கூட அதை பத்தி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு. பட் அது கிடையாதுங்க, ஜெய்ஸ்வால் அண்ட் கில் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட போறாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து இஷான் கிஷன், ஆக்சுவலி இஷான் கிஷன் நமக்கு தெரியும் என்ன பிரச்சனை பிசிசிஐ கூட அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. பட் அவர் வந்து அந்த ஒரு வாட்டி இதாக இருக்குது, எனக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது, என்னால் வந்து இதாக இருக்க முடியல, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு கேட்டு போனவர் அப்படியே போயிட்டாரு. எஸ், அவர் எடுக்கிறதே இல்லை. பட் ஆனால் அவரோட வேலை வந்து ரொம்ப நல்லா கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்லையும் ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் அப்படிங்கிறதும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. சீரியஸ்லி அவர் எல்லா ஃபார்மேட்டுக்குமே தகுந்த ஒரு பிளேயர் தான். ஆனால் அவரை வந்து மொத்தமாகவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் கஷ்டம் தான், ஏன்னா ரிஷப் பண்ட் வேற வரப்போறாரு, சஞ்சு வேற இப்போ இருக்காரு. அப்படிங்கிறதுனால வந்து அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் துருவ் ஜோரல் வேற இருக்காரு. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இஷானுக்கு எப்படி போவாங்கன்னு தெரியல. பட் இஷான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், கண்டிப்பா இஷான் மாதிரி பிளேயர்ஸ் தேவைப்படுவாங்க. பட் இஷான் விளையாடுற இதுக்கு வந்து அவரை எடுக்கவே மாட்டேங்கிறாங்கிறது உண்மை. பாவங்க சீரியஸ்லி அவரு. அண்ட் ஒரு டைம்ல இஷான் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லா இருப்பாரு அப்படின்லாம் யோசிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பாப்போம் என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு. உம்ரான் மாலிக்னு ஒரு டேலண்ட், அந்த டேலண்ட்டையும் அவங்க காலி பண்ணிட்டானுங்க. கேட்டா எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய ரன் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னானுங்க. பட் எனக்கு என்னதான் சொல்றேன்ல, லைக் உம்ரான் மாலிக் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற பவுலிங் இதுக்கு, அவர் போடுற ஸ்பீடுக்கு தட்டுன உடனே பிச்சுக்கிட்டு தான் ஓடும், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அவரோட ஸ்பீடை பாருங்க, ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்ச அவர் இன்ஜூரியே ஆனதில்லை பெருசா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக அந்த மயங்க் யாதவ் எடுத்துட்டு வந்து 150 போடுறாரு. ஆனால் ஒரு மேட்ச் அவர் விளையாண்டாலே 4 ஓவர் போட்டாலே இன்ஜூரி முதுகுலன்ட்டு உட்காந்துடுறாரு. அப்புறம் ஏன் நீங்கள் அவருக்கு பதிலாக ஒரு உம்ரான் மாலிக்கை ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற கேள்வியும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உம்ரான் மாலிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. எஸ், கண்டிப்பாக நான் இன்னொரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா 15 பேர் தான் ஒரு டீமில் எடுக்க முடியும், அது வந்து உண்மைதான். ஓகே, அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. பட் எனக்கு என்னமோ வந்து இந்த டீமில் இருக்கிற ஒரு சில பேரோட அவங்களுக்கெல்லாம் சில சான்சஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஐபிஎல் நல்லா விளையாண்டுட்டாரு, 1 ஐபிஎல் வாண்டர் அப்படிங்கிறதுனால திடுப்புன்னு தூக்கிட்டு வந்து எல்லாத்துலேயுமே வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவன் அவ்வளோ ஐபிஎல் மேட்சஸ் நல்லா விளையாண்டுட்டு திருப்பி இந்தியன் டீம்லேயும் வாய்ப்பு கிடைச்சி அங்கே ஏதோ 1 or 2 ஃபெயிலியரை சந்திச்சதுனால திருப்பி ஒதுக்கி வைக்கிறீங்கிறது அக்செப்டபிளே கிடையாது. நான் சொல்லவா, இன்னமும் இந்த இந்தியா ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸுக்கு ஒரு சீரீஸ் வந்து ஒழுங்காக அமையலை அப்படின்னாலும், அதாவது முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு சொல்லப்படுற பிளேயர்ஸ் தூக்க மாட்டாங்க. அந்த கீழே சில நல்ல டேலண்ட்ஸ் இப்போ தான் உருவாகி வருவாங்க. லைக் நான் எக்ஸாம்பிளாக ஒரு வாஷி, ஒரு ஹர்ஷித் ராணா, ஒரு நம்மளோட வருண் சக்கரவர்த்திலாம் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி உள்ள வராரு. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சீரீஸ் நல்லா போலன்னா அவ்வளோதான், தூக்கி வெளில வீசிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு திருப்பி வரணும். இது எல்லாருக்கும் ஒன்றா இருக்கான்னா இல்லை. எஸ், கேட்டால் ப்ரூவ் அண்ட் கமாடிட்டி டீம்பாங்க. வாய்ப்பு கொடுத்தா தானே ப்ரூவ் பண்ணவே முடியும். எஸ், இந்தியாவில் அதிகபட்சமான லைக் இது இருக்குதான், போட்டி இருக்குதா. பட் ஆனால் அதே நேரத்தில் செலெக்ஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரியல, நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் அது வேற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. உங்களோட கருத்து, இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸை தாண்டி வேற யாராவது ட்ராப் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சாய் சுதர்சன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவருக்கு இன்ஜுரிங்க, அவர் சர்ஜரி பண்ண போறாங்க. அவருக்கு ஐ திங்க் சர்ஜரி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவரால் இப்போ விளையாட முடியாது. அவரே நினைச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட முடியாது. எஸ், அவ்வளோதான். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.